சினிமாவில் நடனமும் சண்டையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் எளிதில் வெற்றி உச்சத்தை தொடுவார்கள் என்பதற்கு சிறந்த உதாரணம் சிரஞ்சீவி. இந்திய திரையுலகில் நடிக்க வந்து 40 ஆண்டுகள் கடந்தும் தற்போது வரைக்கும் கதாநாயகனாக கோலோச்சி கொண்டிருப்பவர்களில் ரஜினி, கமல், சிரஞ்சீவி, மோகன்லால், மம்மூட்டி ஆகிய 5வரும் தென்னிந்தியாவை சேர்ந்த நட்சத்திரங்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனின் புகழ் வான் போல முடிவில்லாதது என்றாலும் அவர் ஒரு கட்டத்தில் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் ரஜினி, கமல், சிரஞ்சீவி, மோகன்லால், மம்மூட்டி ஆகிய 5 நடிகர்களும் தற்போது வரைக்கும் கதாநாயகனாகவே சினிமாவில் தொடர்ந்து நடித்து வருகிறார்கள். ரஜினிக்கும் சிரஞ்சீவிக்கும் இதில் பல ஒற்றுமைகள் உண்டு. 2 பேரும் ஆரம்பத்தில் வில்லனாக நடித்து பின்னர் கதாநாயகனாக உயர்ந்தவர்கள். ஒருவர் சூப்பர் ஸ்டார் என்றால் மற்றொருவர் மெகா ஸ்டார். இருவரின் சினிமா வர்த்தகமும் உலக அளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. தங்களது திரையுலக வாழ்க்கையின் தொடக்கத்தில் மாறுபட்ட கதைக்களங்களில் நடித்த ரஜினியும் சிரஞ்சீவியும் ஒரு கட்டத்தில் இனி தமது பாதை பக்காவான கமர்ஷியல் சினிமாக்கள் தான் அப்படின்னு முடிவு எடுத்து அதிலேயே தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்தனர். ஆந்திர மாநிலத்தின் கோதாவரி மாவட்டத்தில் உள்ள நரசுப்பூர் என்ற சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் சிரஞ்சீவி. இந்த சிரஞ்சீவியின் இயற்பெயர் கொன்னிதல சிவசங்கர வரப்பிரசாத். இவருடைய அப்பாவின் பெயர் வெங்கடராவோ. இவருடைய அம்மாவின் பெயர் அஞ்சனா தேவி. இவரின் அம்மாவின் ஆலோசனையின்படி சிரஞ்சீவி அப்படிங்கிற பெயரை இவர் சினிமாவுக்காக சூட்டி கொண்டார். கொன்னிதல சிவசங்கர வரப்பிரசாத் என்ற இயற்பெயர் கொண்ட சிரஞ்சீவியின் குடும்பத்தினருக்கு ஆஞ்சநேய வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாடு இருந்திருக்கிறது. எனவே ஆஞ்சநேயர் மீது கொண்ட பக்தியால் ஆஞ்சநேயரின் பெயர்களில் ஒன்றான சிரஞ்சீவியை தனது சினிமா பெயராக சூடிக்கொண்டிருக்கிறார். சிறு வயதிலிருந்தே சிரஞ்சீவிக்கு நடிப்பின் மீது தீராத காதல் இருந்திருக்கிறது. படிப்பில் அவருக்கு அதிக நாட்டம் செல்லவில்லையாம். பேரளவில் வணிகத்துறையில் ஒரு டிகிரி வாங்கிய கையோடு திரையுலகில் வாய்ப்பு தேடி புறப்பட்டு இருக்கிறார். சிரஞ்சீவி தெலுங்கு திரைப்பட உலகில் நாகேஸ்வர ராவ், NTR, கிருஷ்ணா போன்ற ஜாம்பவான்கள் கோலோச்சிய காலத்தில் யாருடைய ஆதரவும் இன்றி தெலுங்கு திரைப்பட உலகில் நுழைந்திருக்கிறார். சென்னை ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்த சிரஞ்சீவி அங்கே படித்த அவரது சீனியர் மாணவரான ரஜினி சினிமாவில் ஜெயித்த கதை இவருக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. சினிமாவில் கதாநாயகனாக நடிக்க வேண்டுமென்றால் வானத்திலிருந்து குதித்தவர்கள் போன்ற தோற்றம்லாம் தேவையில்லை. பக்கத்து வீட்டு பையன் போன்ற முகம் இருந்தாலே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கருப்பு உருவம் கொண்ட ரஜினி தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கி ஜெயித்த வரலாறு தனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கியதாக பிற்காலத்தில் ரஜினி குறித்து சிரஞ்சீவி சொல்லி இருக்கிறார். ரஜினி மீது சிரஞ்சீவிக்கு எப்போதும் தனி மரியாதை உண்டு. அந்த நட்பின் வெளிப்பாடாகத்தான் தன்னுடைய தெலுங்கு திரைப்படத்தில் உச்ச நட்சத்திரமாக இருந்த போதிலும் 1989ஆம் ஆண்டு மாப்பிள்ளை படத்தில் ஒரே ஒரு சண்டை காட்சியில் ரஜினிக்காக தோன்றிவிட்டு போனார் சிரஞ்சீவி. திரையுலகில் சிரஞ்சீவி நடித்து முதல்ல வெளியான திரைப்படம் மெகா ஹிட் அடித்தது. இதனைத் தொடர்ந்து கே. பாலச்சந்தரின் 47 நாட்கள், ரஜினியோடு நடித்த இராணுவ வீரன் என்று பல்வேறு தமிழ் திரைப்படங்களில் தலை காட்டத் தொடங்கினார் சிரஞ்சீவி. தமிழில் தான் இயக்கி அவர்கள் படத்தை தெலுங்குல இது கதக்காரு என்ற பெயரில் பாலச்சந்தர் எடுத்த போது அவர்கள் படத்தில் ரஜினி நடித்த வேடத்தில் சிரஞ்சீவி நடித்தார். இவ்வாறு சென்று கொண்டிருந்த சிரஞ்சீவியின் திரையுலக வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்திய படம் தான் கைதி. 1983ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சிரஞ்சீவியை அடையாளம் காட்டி அவருக்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்டு வந்தது. இந்த படம் சிரஞ்சீவியை ஓவர் நைட் உச்ச நட்சத்திரமாக மாற்றியது. கோதண்டராம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் ஒரு சாதாரண பழிவாங்கும் கதை தான் என்றாலும் இதில் சிரஞ்சீவி காட்டிய ஆக்ஷனும் படத்தில் நாயகி மாதவியுடன் இணைந்து வெளிப்படுத்திய அசாத்தியமான நடன அசைவுகளும் ரசிகர்களை சுண்டி இழுத்தது. அந்த நேரத்திலேயே 4 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்த இந்த படம் தெலுங்கு திரையுலக வரலாற்றில் இதுவரை நிகழ்த்தப்பட்ட வசூல் சாதனைகளெல்லாம் முறியடித்து பெரிய பிரம்மாண்ட வெற்றியை இந்த படம் தொடங்கி வைத்தது. இந்த பாதை தான் இனிமே என்று தனது கமர்ஷியல் படங்களுக்கான வழியாக இந்த படத்தை பின்பற்ற தொடங்கினார் சிரஞ்சீவி. ஏற்கனவே தெலுங்கில் அதிரடியான ஆக்ஷன் நிறைந்த மசாலா படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்த நிலையில அந்த மசாலாவில் காரத்தை அதிகமாக்கி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பும் படங்களை
தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் சிரஞ்சீவி. அதை தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களை நடித்து தெலுங்கு திரையுலகின் மெகா ஸ்டாராக உயர்ந்தார். தொடர்ந்து அதிரடி ஆக்ஷன் படங்களிலும் நடித்து நடனத்திலும் சண்டையிலும் கலக்கி கொண்டிருந்த சிரஞ்சீவிக்கு ஒரு மாறுதலான தனது வழக்கமான பாதையிலிருந்து விலகி விஸ்வநாத் இயக்கத்தில் படம் நடித்தார். இந்த படம் சிரஞ்சீவிக்கு ஒரு மெகா ஹிட் படமாக அமைந்தது. சிரஞ்சீவிக்கு விஜயசாந்தி இந்த படத்துல ஜோடியாக நடித்திருந்தார். சிரஞ்சீவி செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவரின் வாழ்க்கையை அப்படியே அப்பட்டமாக காட்டி நடித்திருந்தார். இந்த படத்திற்காக ஆந்திர அரசின் நந்தி விருது கிடைத்தது. கைதி படம் தனக்கு ஏற்படுத்திய மெகா ஹிட்டை உணர்ந்த மெகா ஸ்டார் இந்த படத்தின் 2வது பாகம் உருவாக்குவதற்காக அவர் முயற்சி எடுத்தார். கைதி நம்பர் 786 என்ற படத்தில் இவர் நடித்தார். சிரஞ்சீவியுடன் மோகன் பாபுவும் இந்த படத்தில் சேர்ந்து நடித்திருந்தார். இந்த படத்தில் நடிகை பானுபிரியா ஜோடியாக நடித்திருந்தார். இந்த திரைப்படமும் கைதி படம் போலவே பாக்ஸ் ஆபீஸ்ல வசூலை அள்ளியது. இதைத் தொடர்ந்து சிரஞ்சீவி இயக்குனர் கோதண்டராம ரெட்டி இணைந்து பணியாற்றிய படங்கள் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுள்ள அந்த வரிசையில ரொம்ப முக்கியமான திரைப்படம் முட்டா மேஸ்திரி. 1993ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்துல சிரஞ்சீவிக்கு ஜோடியாக மீனாவும் பூஜாவும் இந்த படத்தில் நடித்திருந்தனர். அதிரடி ஆக்ஷன், தனக்கே உரிய நெளிவு சுழிவான நடனங்கள் என்று சிரஞ்சீவி அதகலம் செய்திருந்த இந்த முட்டா மேஸ்திரி வசூல்ல முந்தைய ரெக்கார்டுகளை அடித்து நொறுக்கியது. நடனம், சண்டை காட்சிகள்ல நடிப்புக்காக மெகா ஸ்டார் என்ற மெகா பாராட்டுகளை பெற்று தந்த படங்கள்ல தமிழ்ல சரத்குமார் நடித்து வெளியான நட்புக்காக என்ற திரைப்படத்தின் தெலுங்கு மறு உருவாக்கமான படத்தில் நடித்த சிரஞ்சீவி அதுல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். நட்புக்காக படத்துல தமிழில் சிம்ரன் நடித்திருந்த வேடத்துல மீனா ஏற்று தெலுங்குல மிகச்சிறப்பாக நடித்திருந்ததோடு பாராட்டுகளை குவிப்பதற்கும் காரணமாக அமைந்தார். வசூலிலும் இந்த படம் சக்கை போடு போட்டது. ஆந்திராவில் 70க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 100 நாட்கள் விழா கொண்டாடியது. மெகா ஸ்டார் திரையுலக வாழ்வுல அவருக்கு மறக்க முடியாத படங்களாக சங்கர் தாதா, MBBS, ஸ்டாலின் ஆகிய படங்கள் அமைந்தன. 2003ஆம் ஆண்டு வெளிவந்த தாகூர் படத்துல ஊழலுக்கு எதிராக தனி படையை உருவாக்கி போராடும் ஒரு இளைஞனின் கதாபாத்திரத்துல சிரஞ்சீவி நடித்திருந்தார். சிரஞ்சீவி எப்போது அரசியலுக்கு வருவார் என்று அவரது ரசிகர்கள் ஏங்கி கிடந்த நிலையில ஊழல்களுக்கு எதிரான சவுக்கடியாக வெளிவந்த தாகூர் திரைப்படம் சிரஞ்சீவி அரசியல் களம் காண்பது உறுதி என்பதை உறுதிப்படுத்துவது போல அமைந்தது. இந்தியில சஞ்சய் தத் நடித்து பெரும் வெற்றி பெற்ற முன்னாபாய் MBBS தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் மிகப்பெரிய ஹிட் அடித்த நிலையில இந்த படத்தை சங்கர் தாதா MBBS என்ற பெயரோடு சிரஞ்சீவி அவர்கள் நடித்து மெகா பெரிய வெற்றியை சம்பாதித்தார். சிரஞ்சீவி அவர்களுக்கு நடனம், சண்டை மட்டுமல்ல நகைச்சுவையும் நன்றாக வரும் என்று நிரூபித்த இந்த படம் சிரஞ்சீவி கொடுத்த மெகா ஹிட் திரைப்படங்கள்ல மற்றொரு மைல்கல் படமாக அமைந்தது. இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் தமிழ்ல அடுத்தடுத்து ஹிட் படங்கள் கொடுத்து வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் இயக்கிய கஜினி திரைப்படத்தை பார்த்து வியந்த சிரஞ்சீவி தனக்காக ஒரு படம் இயக்கும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது உருவான படம் தான் ஸ்டாலின். கார்கில் போரில் பங்கேற்ற ஒரு இராணுவ வீரன் சமூக அக்கறையுடன் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை சுற்றி சொல்லணும். இந்த படம் ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்தது, பெரும் வரவேற்பை பெற்றது. சமூகத்தில் பிறருக்கு உதவுவதையே தனது முழு நேர கடமையாக செய்யும் ஸ்டாலின் இந்த கதாபாத்திரம் சிரஞ்சீவி அரசியல் பயணத்திற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருந்த நேரத்தில் இவரது பிம்பத்தை மக்களிடையே தூக்கி பிடிப்பது போல அமைந்திருந்தது. சிரஞ்சீவி திரையுலகில் பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார். சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை 7 முறை வாங்கியிருக்கிறார். பிலிம்பேர் சாதனையாளர் விருதையும் 2010ஆம் ஆண்டு வாங்கியிருக்கிறார். ஆந்திர அரசின் நந்தி விருதை 3 முறை இவர் வாங்கியிருக்கிறார். 2006ஆம் ஆண்டு ஆந்திர பல்கலைக்கழகம் இவரது கலை சேவையை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக நாட்டின் 3வது பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி சிரஞ்சீவியை 2006ஆம் ஆண்டு கௌரவப்படுத்தியது மத்திய அரசு. தன்னுடைய வாழ்வில் பல்வேறு கௌரவங்களை சம்பாதித்த சிரஞ்சீவிக்கு மிகவும் சிறுமை சேர்ப்பது போல அமைந்தது 2007ஆம் ஆண்டு நிகழ்ந்த அந்த சம்பவம். சினிமாவில் ஜாதி மதம் கடந்து பல்வேறு ஜோடிகளை சேர்த்து வைத்த சிரஞ்சீவி தனது மகளின் காதலை ஜாதியை சுட்டிக்காட்டி நிராகரித்ததாக பெரும் சர்ச்சை வெடிக்க காரணமாக இருந்தது. சிரஞ்சீவியின் 2வது மகள் ஸ்ரீஜா 2007ஆம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறி சிரிஸ் பரத்வாஜ் என்பவரை காதல் திருமணம் செய்து தங்களது காதலை தனது தந்தை 1 வருடமாக எதிர்த்தபடி தன்னை வீட்டில் சிறை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டி
ஆந்திராவையே அதர வைத்தார். மேலும் சிரஞ்சீவியால் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அந்த இளம் ஜோடி படபடுத்தது. ஆந்திராவையே இந்த விஷயம் புரட்டி போட்டது. ஆனால் சில ஆண்டுகள்ல நிலைமை தலைகீழாக மாறியது. சிரிஸ் பரத்வாஜ் தன்னிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய ஸ்ரீஜா இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தார். மீண்டும் தனது பெற்றோருடன் வந்து சேர்ந்த ஸ்ரீஜாவிற்கு அவரது தந்தை 2016ஆம் ஆண்டு 2வது திருமணம் செய்து வைத்தார். சிரஞ்சீவி குடும்பத்திற்கு நெருக்கமான தொழிலதிபர் மகன் கல்யாண் என்பவருக்கும் ஸ்ரீஜாவிற்கும் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. சிரஞ்சீவி குடும்பத்தில் அவரும் அவரது தம்பியும் மட்டும்தான் ஸ்டார்கள் அல்ல, மேலும் பல ஸ்டார்கள் வீட்டிலேயே இருக்கிறார்கள். சிரஞ்சீவியின் மகன் ராம் சரண் தேஜா தெலுங்குல முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக இருக்கிறார். இந்தியாவின் முன்னணி பிரபலங்களை உள்ளடக்கிய 100 பேர் பட்டியலில் ராம் சரண் தேஜா தொடர்ச்சியாக இடம் பிடித்து வருகிறார். 2007ஆம் ஆண்டு சிறுத்தா படம் மூலம் தனது தந்தையைப் போல அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகமான ராம் சரண் தேஜா தனது 2வது படமான மகதீரா என்ற படத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். பாகுபலி படத்தின் இயக்குனர் ராஜமௌலி இந்த படத்தை இயக்கியிருந்தார். பாகுபலி படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு பின்பு ராஜமௌலியால் இயக்கப்பட்ட அடுத்த படமான RRR படத்துல 2 கதாநாயகர்களில் ஒருவராக ராம் சரண் தேஜா நடித்தார். சிரஞ்சீவியின் மருமகன் அல்லு அர்ஜுன் தெலுங்கு திரையுலகில முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக உருவெடுத்து வருகிறார். சினிமாவில் உச்சம் தொட்டு அரசியலில் அடி சறுக்கிய பிரபலங்களில் சிரஞ்சீவியும் ஒருவர். சினிமா பாக்ஸ் ஆபீஸில் வெற்றிகரமாக வசூல் வேட்டையாடிய சிரஞ்சீவி தேர்தல் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றிகரமாக ஓட்டு வேட்டை ஆட முடியவில்லை. சிரஞ்சீவி என்கிற பெயருக்கு ஏற்ப இவரது அரசியல் எதிர்காலம் சிரஞ்சீவியாக நீடிக்கவில்லை. மெகா ஸ்டார் என்ற அந்தஸ்துடன் தெலுங்கு திரையுலகில் முடிசூடா மன்னனாக வலம் வந்த நேரத்தில் தன்னை திரையுலகிலிருந்து வலுக்கட்டாயமாக விடுவித்து கொண்டு அரசியலில் கால் பதித்தார் சிரஞ்சீவி. ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில் சிரஞ்சீவி மீண்டும் சினிமா உலகத்திற்கு திருப்பி அனுப்பியது அரசியல் உலகம். இந்த 10 ஆண்டுகளில் என்ன நடந்தது, சிரஞ்சீவியின் அரசியல் வாழ்க்கை ஏன் சறுக்கியது என்பதை ஆராய்ந்தால் அரசியலில் ஜெயிக்க சினிமா புகழ் மட்டும் போதாது என்கிற ரஜினியின் கூற்று நினைவிற்கு வரும். 2008ஆம் வருடம் பெரும் திரளாக கூடிய அந்த கூட்டம் ஆந்திர மாநிலத்தை அதிர வைத்தது. சிரஞ்சீவி அறிவிக்கப் போகும் புதிய கட்சியின் பெயர் என்ன என்பதை அறிந்து கொள்ள அவரது ரசிகர்களும் ஆதரவாளர்களும் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தனர். சிரஞ்சீவி நடித்த முதல் நாள் படத்தின் பட கொண்டாட்டம் போல அல்ல, ஒரு அரசியல் கட்சியின் தொடக்கம் காலாகாலத்திற்கும் கொண்டாடப்பட வேண்டியது என்பதை தனது ரசிகர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் மறுபடி நினைவுபடுத்தி கொண்டிருந்த சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் என்ற தனது புதிய கட்சியின் பெயரை அறிவித்தார். அப்போது அங்கே திரண்டு இருந்த 10 லட்சம் பேரின் கைத்தட்டல்களும் ஆர்ப்பரிப்புகளும் விசில் சத்தங்களும் அடங்க நெடுநேரம் பிடித்தது. அந்த சத்தங்களுக்கு இடையே சமூக நீதிதான் எனது கட்சியின் பிரதான கொள்கை என்று கொக்கரித்த சிரஞ்சீவி கட்சி தொடங்கி 8 மாதத்திலேயே சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க நேர்ந்தது. எதிர்கொண்ட சிரஞ்சீவி 8 மாதத்தில் என்டிஆர் ஆட்சியை பிடித்த வரலாற்று சாதனையை சிரஞ்சீவி முறியடிப்பார் என்று பிரஜா ராஜ்யம் கட்சியினர் மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருந்தனர். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போனது. 2009ஆம் ஆண்டு நிகழ்ந்த சட்டப்பேரவை தேர்தலில் சிரஞ்சீவி கிங்காகவும் முடியவில்லை, கிங் மேக்கராகவும் முடியவில்லை. 288 இடங்களில் போட்டியிட்ட பிரஜா ராஜ்யம் வெறும் 18 இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது. 2 தொகுதிகளில் போட்டியிட்ட சிரஞ்சீவி ஒரு தொகுதியில், அதாவது தனது சொந்த மாவட்டமான மேற்கு கோதாவரியில் அமைந்துள்ள தொகுதியில காங்கிரஸ் பெண் வேட்பாளரிடம் படுதோல்வி அடைந்தார். சினிமா கவர்ச்சியால் வெல்ல முடியாத ராஜசேகர ரெட்டியின் அனல் பிரச்சாரங்களும் அரசியல் சாதுரியங்களும் 156 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை அவரை அமர்த்தியது. சிரஞ்சீவியின் தோல்வியை பரிதாபத்தோடு பார்த்த அவரது நலம் விரும்பிகள் வேதனைப்பட்டனர். 2009ஆம் ஆண்டு மக்களவை மற்றும் ஆந்திர சட்டமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. கட்சி தலைமை மதிப்பதில்லை என்று ராஜசேகர ரெட்டி மீது சோனியா காந்தி குடும்பத்தினர் சிலர் மனக்கசப்பு கொண்டிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இந்த தேர்தல் நடந்தது. இந்நிலையில் ஆந்திராவில் மொத்தம் உள்ள 42 மக்களவை தொகுதிகளில் 10 தொகுதிகளில் பிரஜா ராஜ்யம் வெற்றி பெற்றிருந்தாலே அந்த எம்பிக்களின் ஆதரவை பெறுவதை சுட்டிக்காட்டி ஆந்திராவில் முதல்வராக சிரஞ்சீவியை ஆக்குவதற்கு சோனியா காந்தி தயங்கி இருக்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து குடும்பத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் தலா 2 ஏக்கர் நிலமும்
பெண் குழந்தைகள் நலனுக்காக அவர்கள் பெயரில் வங்கியில் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 ரூபாய் விலையில் அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் என்று சிரஞ்சீவி வெளியிட்ட தேர்தல் அறிக்கை அவர் அடைந்திருந்த சினிமா கவர்ச்சியை விட அதிக கவர்ச்சி நிறைந்ததாகத்தான் இருந்தது. ஆனால் மக்களிடம் அவையெல்லாம் எடுபடவில்லை. ஆந்திர அரசியலில் ஜாதிய கணக்கீடுகள் அதிகம் தலை தூக்கும் என்கிற கணக்குகள் உண்டு. என்டிஆர் இந்த கணக்கீடுகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவானவராக அறியப்பட்டார். இதனால் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் இவர் பந்தாடி விட்டு ஆட்சியை பிடித்தார். ஆனால் சிரஞ்சீவி ஜாதி கணக்குகளுக்குள் சிக்கிக்கொண்டார். எல்லோருக்கும் பொதுவானவர் என்கிற பிம்பத்தை அவரால் பெற முடியாததான் இவரது தோல்விக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. சினிமா மூலம் அனைத்து ஜாதியினரையும் தன் பக்கம் ஈர்த்த சிரஞ்சீவி அரசியலில் ஜாதிய கணக்கீடுகளுக்குள் சிக்கிக்கொண்டு தோல்விக்கான காரணங்களை நிறைய பெற்றுவிட்டார். சிரஞ்சீவி மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வர தொடங்கியது. இவருக்கு அரசியல் சாதுரியங்கள் தெரியவில்லை என்றும், கட்சியை வளர்க்க காசு செலவழிக்க தயங்குகிறார் என்றும், தொண்டர்களை ஒருங்கிணைத்து செல்லும் பக்குவமும் இல்லை என்றும் சிரஞ்சீவியின் தோல்வி குறித்து பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டது. இந்த நிலையில 2011 ஆகஸ்ட் 20 அன்று ராஜீவ்காந்தி பிறந்த நாளில் புதுடெல்லியில் ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இவர் இணைந்தார். மெகாஸ்டார் சிரஞ்சீவியின் மனைவியின் பெயர் சுரேகா. இவருக்கு சுஷ்மிதா, ராம்சரண் தேஜா, ஸ்ரீஜா என்ற 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 7 முறை பிலிம்பேர் விருதை பெற்ற ஒரே தெலுங்கு திரைப்பட நடிகர் இவர். வெறும் சினிமா கவர்ச்சியை வைத்து அரசியலில் தன்னால் சாதிக்க முடியும் என்று தவறாக கணித்த மெகாஸ்டார் மறுபடியும் சினிமா துறைக்கே வந்துவிட்டார். அரசியலில் மெகாஸ்டார் தோல்வியுற்றாலும் தற்பொழுது வரை தெலுங்கு திரையுலகில் இவர் ஒரு முடிசூடாத மன்னனாக இருக்கிறார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதுவே மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவருடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம்.